ஜெகணேஷ், உண்மையிலே இந்த விஜய் ஃபேன்ஸுங்க வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ நடக்கிறதுல பார்த்தா உண்மையிலே இல்லை, யாருமே ஒரு மெச்சூர் இல்லாத ஃபேன்ஸாகவே இருக்கிறானுங்க. மெச்சூரிட்டினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு பாஸ்? என்னவா என்ன அரசியலுக்கு வந்துட்டாரு, இவனுங்க போறவங்க வரவங்க எல்லாம் ஒம்பிழுக்கிறாங்க, அவங்க கிட்ட எல்லாம் ஓட்டு கேட்க முடியுமா? அதானே, எப்படி கொஞ்சம் கூட மேல இடத்துல இருந்து ஒரு அறிக்கை கூட இல்ல. மேல் இடத்தோட அனுமதியை தான் செய்யறானுங்க. அதானே, பெய்டு டிராக்கர்ஸை வச்சு அவங்களும் படத்தை வசூல் அதிகமா பண்றது, மற்றவங்க படத்தோட வசூலை குறைக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. எலெக்ஷனுக்கு இன்னும் 8 மாசம் கூட இல்லை, இப்படி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி இது கிழிஞ்சிரும், அவ்வளவுதான். எந்த மூஞ்ச வச்சுட்டு ஓட்டு கேட்டு வருவானுங்க. இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு இல்லையா? இந்த படத்தை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, கூலி படத்துக்கு சப்போர்ட்டே கூட பண்ண வேண்டாம். அவனுங்க சப்போர்ட் நமக்கு எதுக்கு? அதுதானே, நாம தீர்மானிக்கிறோம் ஓட்டு எவனுக்கு போடணும்னு. இவனுங்களுக்கு இல்லன்னு 100% முடிவு பண்ணிட்டோம். இதே மாதிரி சூர்யா ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ், சிவகார்த்திகேயன், கவின் ஃபேன்ஸ் கிட்ட கூட சண்டை போடுறானுங்க, சில்லற பசங்க மாதிரி. அப்ப யார் ஓட்டு தான் இவங்களுக்கு கொடுக்கும்? அவனுங்களே போட்டுக்குவானுங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த ஓட்டு போதுன்னு நினைக்குவானுங்க. அதுதான் அங்கதான் தப்பு நடக்குது, புரியுதுங்களா? அவனுங்க ஓட்டு, அவங்க மட்டும் ஓட்டு போட்டு எவனும் ஜெயிக்க முடியாது. அதுதானே, இவனுங்க ஃபேக் கலெக்ஷன் சொல்றானுங்கல்ல, அந்த மாதிரி எங்களுக்கு ஃபேக் மைண்ட் செட் அப்படியே வந்துருச்சு. அந்த இவ்வளவு ஓட்டு இருக்கு, அதாவது எங்களோட கட்சியில இத்தனை லட்சம் பேர் இருக்காங்க, கோடி பேர் இருக்கிறாங்கன்னு இவனுங்களாவே பண்ணிக்கிறது. கூட்டத்தை பார்க்க வந்தவங்களாம் ஓட்டு போடுவானா? அதுதானே, எம்ஜிஆருக்கு வராத கூட்டமா இல்ல அன்னைக்கு வடிவேலுக்கு வராத கூட்டமா? விஜயகாந்த் சேலத்துல ஒரு மாநாடு போட்டாரு, நான் பார்த்தேன். அதுக்கு வராத கூட்டம் இவங்களுக்கு வந்துருச்சா? சிரஞ்சீவிக்கு வராத கூட்டம் வந்துருச்சா? சிரஞ்சீவிக்கு இன்னும் வரலாறே கிடையாது. அந்த கூட்டம் ஆந்திரால திருப்பதியில சேர்ந்த கூட்டம் இது வரைக்கும் கிடையாது, யாரும் அடிக்கல. எப்படி நடந்துட்டா எப்படி? அவ்வளவுதான். விஜய் தோக்குறதுக்கு காரணம் விஜய் ஃபேன்ஸ் மட்டும்தான், வேற யாரும் இல்ல. இப்ப சொல்றேன்ப்பா, அது காரணம் உங்க ஆளுங்க தான் இருப்பானுங்க, மத்தவங்க யாரும் இல்ல.